இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை நடத்தியருளும். சங்கீதம் 31 3ஆம் வசனம். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இந்த வசனத்தில் தாவீது தன்னுடைய பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே என்று விசுவாசத்தோடு கூறினார். நாம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பிற்குள் இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு பேஸ்பால் விளையாட தெரியாதவர் கையில் ஒரு பேஸ்பால் இருக்கும் போது அதனால் ஒரு மதிப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திறமையாக விளையாட தெரிந்த பேஸ்பால் பிளேயர் கையில் அந்த பந்து இருக்கும் போது $19 மில்லியன் சம்பாதித்தார். நம்மால் நம்முடைய காரியங்களுக்குரிய பாதுகாப்பை தர முடியாமல் இருந்தாலும் நம் ஆண்டவர் கையில் இருக்கும் போது அவரே நமக்கு கன்மலையும் கோட்டையுமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். ஆகவே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று தாவீது ஜெபித்தார். நம்மையும் ஆண்டவரே வழிகாட்ட வழிநடத்த நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே நமக்கு கன்மலையும் கோட்டையுமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது பசிபிக் தீவிலுள்ள ஒரு அமெரிக்க வீரர் அவர்களுடைய படை பிரிவிலிருந்து பிரிக்கப்பட்டார். போர் நடந்து கொண்டிருந்த போது எதிரிகள் பலமாக தாக்கினார்கள். புகையும் அதிகமாக இருந்தது. மீண்டும் தன்னுடைய படை வீரர்களோடு போய் சேர அந்த வீரர் முயற்சி செய்தார். அவரால் போக முடியவில்லை. ஆகவே அந்த இடத்திலிருந்து தப்பி அருகிலிருந்த காட்டிற்குள் ஒளிந்து கொள்ள ஓடினார். பாறையின் இடையிலிருந்த ஒரு சிறு குகைக்குள் தவழ்ந்து சென்றார். எதிரிகள் நிச்சயமாக தேடி வருவார்கள். இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்றுப்போனது. மிகவும் பயமாக இருந்த அந்த சூழ்நிலையில், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, என்னை பாதுகாத்தருளும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். எதிரிகளின் சத்தம் ஆங்காங்கே கேட்டது. ஒரு பக்கம் இருதயம் பயத்தினால் வேகமாக அடிக்க அடிக்க, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். மறு வினாடி இந்த சூழ்நிலையில் ஆண்டவரால் எனக்கு உதவ முடியாது என்று நினைத்தார். அப்போது அந்த காட்டில் உள்ள ஒரு பெரிய சிலந்தி அந்த சிறு குகையின் வாசல் நுழைவிலே ஒரு சிலந்தி வலையை கட்டத் தொடங்கினது. சிறிது நேரத்தில் சிலந்தி வலையை கட்டி முடித்தது. என்னுடைய பாதுகாப்பிற்காக இப்போது எனக்கு தேவை கோட்டை சுவர். ஆனால் இங்கு இந்த சிலந்தி கட்டுவதோ சிலந்தி வலை என்று நினைத்தார். அருகிலுள்ள ஒவ்வொரு குகையாக எதிரிகள் தேடும் சத்தத்தை கேட்க முடிந்தது. அவர் குகை வாசலில் வந்தபோது அங்கு வந்த 2 போர் வீரர்கள், இந்த குகை வாசலில் சிலந்தி வலை இருக்கிறது, இதில் அவர் இருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறி சென்று விட்டார்கள். அப்போதுதான் நினைத்தார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் போது சிலந்தி வலை கூட எனக்கு பாதுகாப்பான கோட்டை சுவரை போல வலிமையானதாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாதுகாப்பின் கன்மலையும் கோட்டையுமாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்மால் முடியாத சூழ்நிலைகளிலும் உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு வழிகாட்டுவார், நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே எங்கள் கன்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய காரியங்களை, எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை, எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுடைய பாதுகாப்பு காணப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உமது நாமத்து நிமித்தம் எங்களை வழிகாட்டி எங்களை நடத்தியருள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.